விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் இவர்களின் வாழ்க்கை வரலாறு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியில் ஜானகிநாத் போஸ் பிரபாபதி தேவி தம்பதியருக்கு 1897 ஜனவரி மாதம் 23 பிறந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தந்தை வங்காளத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்தார். இவரது தந்தையின் குடும்பம் 27 தலைமுறையாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமைமிக்க மரபு வழியுடையது. 8 ஆண் பிள்ளைகளையும் 6 பெண் பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் 9வது பிள்ளையாக இவர் பிறந்தார். 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் சந்திரபோஸ் 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். தன் உயர்கல்வியை கொல்கத்தா ரேசன் சாக் கல்லூரியில் தொடங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் 1913 நடந்த தேர்வில் 2வது மாணவராக திகழ்ந்தார். இவரது தாயார் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர். அதனால் சுபாஷ் சந்திரபோஸும் சிறு வயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின்பால் ஈடுபாடு உடையவர்களாகவும் அவர்களின் அறிவுரைகளை படித்து வருபவர்களாகவும் இருந்தார். இதனால் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டவர். துறவ வர்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். இவர் எதிலுமே பற்றற்று இருந்ததுடன் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்கள் அலைந்தார். துறவற பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளுக்கிணங்கி 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். கொல்கத்தா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது இனவெறி கொண்ட ஆசிரியருக்கும் நேதாஜிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அதன் காரணமாக சுபாஷும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் வேறெந்த கல்லூரியிலும் சேர முடியாதவாறு தடையும் விதிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரியில் படிப்பு மட்டும் அல்லாமல் மாணவர்களுக்கான படைப்பயிற்சியும் கலந்து கொண்டு சிறந்த மாணவனாக தேறினார். அப்போதே அவருக்குள் இருந்த படைத்திறமை மண்ணை பிளந்து வரும் செடி போல முட்டி முளைத்தது. நாட்டின் சூழ்நிலை பற்றி வீட்டில் அடிக்கடி விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷ் சந்திரபோஸை பார்த்த அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாமல் லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். அங்கு தன் படிப்பை தொடர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமைப்பணி எனப்படும் ICS தேர்வு நுழைவுத் தேர்வில் இந்தியாவிலே 4வது நபராக தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயர்களிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார். மிக பெரிய பதவி, உத்தியோகம். ஆனால் அவையெல்லாம் ஆங்கிலேயர் தன் முன் அவரை மண்டியிட செய்யவில்லை. தேர்ச்சி பெற்ற உடனேயே தனது பதவியை ராஜினாமா செய்தார். மதிப்பு மிக்க பதவியை உதறித்தள்ளிய அவரை பார்த்து, உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா என்று ஆங்கிலேய அதிகாரி கேட்டதற்கு, என் தாய் தந்தையருக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் என் தாய் நாட்டின் வருத்தம் அதைவிட பெரியது என்று சொல்லி அவருக்கே அதிர்ச்சி அளித்தார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று தனது விருப்பத்தை CR தாஸுக்கு கடிதத்தின் வாயிலாக தெரிவித்தார். சுபாஷ் சந்திரபோஸின் திறனை நன்கு அறிந்த தாஸ் அவர்கள் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக வெறும் 25 வயதே ஆன சுபாஷ் சந்திரபோஸை நியமித்தார். சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் சேர்ந்தார். மேலும் சுபாஷ் சந்திரபோஸும் நேருவும் நெருங்கிய நண்பர்களானார்கள். மாணவர்களுக்கிடையே நெருப்பு பொறியாய் விழுந்தார் சுபாஷ் சந்திரபோஸ். வார்த்தைகளில் உற்சாகம், ஒவ்வொரு பேச்சிலும் அனல். மாணவர்களை உத்வேகப்படுத்தியதன் மூலம் நேதாஜியின் பெயர் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது. கொல்கத்தாவின் பலர் சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடங்கி வெற்றிகரமாக செய்து வந்த நேதாஜிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது. இதை அறிந்த ஆங்கிலேய அரசு அவரை பொய் காரணங்கள் கூறி சிறையில் அடைத்தது. மாண்டலே சிறையில் சுபாஷ் சந்திர போஸ் காச நோயால் அவதிப்பட்டார்.
இதனை மக்கள் அனைவரும் அவரை விடுவிக்கச் சொல்லி போராட்டம் செய்தனர். அவரது உயிர் ஆபத்தான நிலையை எட்டியதால் 2 நிபந்தனைகளோடு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது ஆங்கிலேய அரசு. நிபந்தனைகள்: எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அரசாங்கத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 3 ஆண்டுகள் இந்தியாவில் நுழையாது இருத்தல் வேண்டும். சுபாஷ் சந்திரபோஸின் தாய், சகோதரர்கள் உள்பட அனைவரும் அவர் விடுதலையானால் போதும் என்று நினைத்தனர். ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ், மன்னிப்பு கேட்க நான் ஒன்றும் கோழை அல்ல, என்னை என் நாட்டுக்கே வரக்கூடாதென்று சொல்ல இவர்கள் யார், இந்த நிபந்தனைகள் எல்லாம் என்னை ஏற்க முடியாது என்று சொல்லி விடுதலையை மறுத்துவிட்டார். மரணத்தின் பிடியிலும் மங்காமல் ஒலித்த அந்த சிங்கத்தின் கர்ஜனைக்கு அரசாங்கம் மிரண்டுதான் போனது. நேதாஜி சிறையிலிருந்து விடுதலை அடைந்த பின் 1938 காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.